உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு ராசிபுரம் தமிழ் கழகத்தின் சார்பில் வருகின்ற வைகாசி 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற இருக்கக்கூடிய தமிழ் கூடுகைக்கு அழைக்கின்றோம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம் என்கின்ற பாவேந்தரனுடைய வரிகளுக்கு இலக்கணமாய் இன்றைய தலைமுறையிடத்தில் தமிழை கொண்டு சேர்க்கவும், பிழையற அவர்களுக்கு கற்பிக்கவும், தமிழ் இலக்கண இலக்கிய அறிவை மேம்படுத்துவதற்காகவும் நம்முடைய நெய்மணக்கும் ராசிபுரத்தில் நெடுந்தமிழ் வளர்ப்பதற்காக ராசிபுரம் தமிழ் கழகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நம்பி யாவரும் சேருவீர் என்று அகிம்சையை உயர்த்தி பிடித்த நாமக்கல் கவிஞர் பிறந்த மோகனூர் மண்ணிற்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். தமிழன் என்று இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடி உலகத்தின் கவனத்தை தன்பால் ஈர்த்த நாமக்கல் கவிஞர் பிறந்த மோகனூருக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தில் காவிரி கரையில் அசல தீபேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சலம் என்றால் அசைவது, அசலம் என்றால் அசைவற்று இருப்பது. இந்த கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவிலில் உள்ள திருவிளக்கானது எந்த விதமான காற்றின் சோர தாண்டவத்திற்கும் அசைவு கொடுக்காது. இந்த கரையை தொட்டு நீர் பாய்கிற நிலையிலும் அந்த ஆலயத்திற்குள் உள்ள தெய்வத்திற்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படாத வண்ணமும் சிறப்பான ஒரு கட்டமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயத்தில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்திலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு 2055 விடைத்தெங்கல் 11ஆம் நாள் 24/5/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு வள்ளலார் சித்த சன்மார்க்க சங்கம் ராசிபுரத்தில் ராசிபுரம் தமிழ் கழகத்தினுடைய முதல் கூடுகை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் தகடூர் அறிவொளி அவர்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுகிறார்கள். ராசிபுரத்து இளம் பேச்சாளராக மொய்குழலி அவர்கள் அறவளர்த்த தமிழ் என்கின்ற தலைப்பில் உரை நிறுத்துகிறார்கள். இந்நிகழ்ச்சிற்கு நாமக்கல் பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் கை பெரியசாமி அவர்கள் வரவேற்பு நிகழ்த்திருக்கிறார்கள். முன்னிலை வள்ளலார் சித்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் KM நடேசன் அவர்களும், மா தங்கதுரை கட்டணாச்சம்பட்டி ஊராட்சி மன்றம் அவர்களும், நல்லாசிரியர் சவுந்தரராஜன் அவர்களும் முன்னிலை வைக்க இருக்கிறார்கள். ராசிபுரம் தமிழ் கழகத்தினுடைய நோக்க உரையை முனைவர் நல்லாசிரியர் கோபால நாராயணமூர்த்தி அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். ராசிபுரத்தில் நீண்ட நெடு காலம் தமிழ் தொண்டாற்றிய தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா பேராசிரியர் ரத்தினம் அவர்கள், தலைமை ஆசிரியர்கள் கு பாரதி, க குமரன், பள்ளித்துணை ஆய்வாளர் சு கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் சின்னசாமி, கரும்பு மோகனூர் சர்க்கரை ஆலையினுடைய கரும்பு உதவியாளர் மா இருசப்பன், திருவள்ளூர் அரசு கல்லூரிய உதவியாளர் தினேஷ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். நம்மோடு நம்முடைய மண்ணில் யோக கலையை பரப்பியும் காந்திய கொள்கைகளை செயலாற்றி வரக்கூடிய சமூக செயற்பாட்டாளர், சன்மார்க்கத்தினுடைய ஒரு முன்னணி தலைவர்கள் உருவான
காந்தி ரமேஷ் ஐயா அவர்களும் பங்கெடுத்து சிறப்புரை நடத்தியுள்ளார்கள். இவ்விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு தமிழமனம் வருக, ராசிவரம் நோக்கி வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் நீங்காத இடம்பெற்று தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் தலைமை செயலகத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என்கின்ற திருப்பெயர் தாங்கியிருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் அவருடைய தந்தையார் அவர்கள் காவல்துறையில் பணிபுரிந்தார் என்பது வரலாற்றுக்குரியதாகும். இந்த மோகனூரில்தான் காந்தி அவர்களை அழைத்து வந்து சிறப்பானதொரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தும் சுதந்திர போராட்டத்திற்கு நிதி நல்குவதற்காகவும் கடும் முயற்சி மேற்கொண்டு அவருடைய முயற்சியுடைய விளைவாய் காந்தி அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க மோகனூரில் வந்து உரையாற்றினார் என்பது பெரும் போற்றுதலுக்குரியது. இந்த நகரில் இங்கிருந்துதான் நாமக்கல்லிற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து வந்தார்கள். நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று தற்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் தமிழ் தொண்டாற்றினார்கள். அவர்கள் பிறந்த புண்ணிய பூமியிலிருந்து நாம் ராசிவரம் தமிழ் கழகத்திற்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.